ஹலோ மக்களே, வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. அதாவது என்னன்னா DIY டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளுக்கு தேவையான பொருளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து போட போகிறாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உப்பு மாதிரி இருக்க இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் ஸ்டேஷன் டேபிள் செட்டப் பண்ண போகிறோம். ஒர்க் ஸ்டேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, டேபிளில் ஒரு லைட் லேம்ப் செட் பண்ணி ஒரு செட்டப் ஒன்று பண்ண போகிறோம். ஆன்லைனில் சர்ச் பண்ணால் லைட்டு டேபிள்லாம் பார்த்தா காஸ்ட் எங்கேயோ போகுது. ஸோ மூளையை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செட்டப் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை ரீமாடல் பண்ண தயாராகுங்க. ஹார்ட்வேர் மோடுக்கு மார்க். முதல்ல இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டேபிளை தூக்கின்னு போயிட்டு வெளில வச்சாச்சுங்க. இதுதாங்க ப்ளூ பிரிண்ட். எல் ஷேப் கட்டை எடுத்து அது லைட் செட் பண்ணி அதை டேபிளோட காலில் மாட்டிட்டு யூஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கடையை காலி பண்ணுறப்போ சீலிங் லைட் ஒன்று எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்புறம் டோர் பண்ணுற கடைக்கு போயிட்டு அவங்க வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போகிற 2 கட்டையை தூக்கின்னு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் டேக் வாங்கிட்டாங்க. ஸோ டேபிள் ஆன் அடிக்காமல் டேக் மூலியமாக அட்டாச் பண்ணிடலாங்க. அப்புறம் ஒரு கட்டு கம்பிங்க, அது எதுக்குன்னா லைட்டுக்கும் அந்த கட்டைக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த கம்பி இருக்குன்னா என்ன யூஸ்னா, நம்ம லைட்டை என்ன டேரக்ஷன் வேணுமோ அந்த டேரக்ஷனாக மூவ் பண்ணிக்கலாம். இதுதாங்க கான்செப்ட். அந்த கட்டை எடுத்து டேபிளோட காலில் டேக் போட்டு மாட்டிட்டு அப்புறம் அந்த கட்டைக்கு மேலே லைட்டை செட் பண்ணி அந்த லைட்லேருந்து டேபிளில் வெளில மாதிரி ஒரு டேபிள் லேம்ப் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அந்த கட்டை எடுத்து எல் ஷேப்பில் மார்க் பண்ணிட்டு அந்த 2 கட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நல்லா 2-3 ஆணி வச்சு அடிச்சிட்டேங்க. லைட்டு கொஞ்சம் வெயிட்டு தான், அதை தாங்கிறதுக்கு நல்லா ஒரு 3-4 ஆணியை வச்சு அடிச்சிட்டேன். அப்புறம் அந்த கட்டு கம்பி எடுத்து நல்லா முறுக்கிட்டு லைட்டோட 2 கார்னர்லயும் செட் பண்ணிட்டாங்க. லைட் கொஞ்சம் வெயிட்னால அந்த கம்பி வெயிட்டை தாங்கணும்னு சொல்லிட்டு நல்லா திக்கான கம்பியை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த கம்பியோட இன்னும் 2 எடுத்து கட்டையில நல்லா முறுக்கி விட்டுட்டாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா பேலன்ஸா நிக்குது பாருங்க. அந்த கட்டையை டேபிளோட காலில் டேக் போட்டு அட்டாச் பண்ணிட்டேன். நல்லா ஒரு 2-3 டேக் போட்டு அட்டாச் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்பாட்டை கிளீன் பண்ணிட்டு ரெடி பண்ண டேபிளை தூக்கின்னு உள்ள வச்சோம். உள்ள தூக்கினதை வச்சுட்டு லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா அவுட்புட் செம்மையா இருந்துச்சுங்க. அந்த கம்பி மூலியமா லைட்டை மாட்டினால நம்ம லைட் எந்த பொசிஷன்ல வேணுமோ அந்த டைரக்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் லோ பட்ஜெட் டேபிள் லேம்புங்க. சிப்லர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக சில டூல்ஸ்லாம் ரிச் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வாங்கி வச்சிருந்தாங்க. இது ஆர்கனைஸ்டாக டேபிள் பக்கத்தில் வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்டோரேஜ் ட்ராயர் ஒன்று வாங்கியிருந்தாங்க. இந்த டேபிளோட மெயின் யூஸ் என்னன்னா, நம்ம எங்கே நீட் இருக்கோ அந்த இடத்துல செட்டப் பண்ணிக்கலாம். கிச்சன்னா கிச்சனு, ரூம்னா ரூமு, ஹால்னா ஹால், எங்கே தேவையோ அங்கே இடத்துல நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இதை செட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. மொத்தம் டோட்டலாக 3 பார்ட்ஸ் வருது. ஒன்று பேஸு, அப்புறம் லெக்ஸு, தென் ஸ்டோரேஜ் ட்ராயர். ஃபர்ஸ்ட் பேஸை கீழே வச்சுட்டு இந்த 4 லெக்ஸ் இருக்குல்ல, 4 லெக்ஸ் எடுத்து 4 ஓட்டலையும் சொருணுங்க. அதாவது 4 லெக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணும். அதுக்கு மேலே பேஸ், அகைன் லெக்ஸ், அகைன் பேஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அந்த லேயருக்கு வரைக்கும் பண்ணிக்கலாங்க. இந்த பேஸு லெக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சதும் ட்ராயரை உள்ள போட வேண்டியதுதாங்க. இதோட மெயின் ஃபீச்சர் என்னன்னா, நம்மளுக்கு 2 லேயர் வேணும்னாலும் 2 லேயர் வச்சுக்கலாம். 4னா 4, 5னா 5, அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க முடியும். இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாச்சும் தேவைன்னா வச்சுக்கலாங்க. தென் இதில் ஏதாச்சும் அழுக்காச்சுன்னா நம்ம ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணி வாஷும் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது நான் 2.5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்டாக யூஸ் பண்ணால் கூட தாங்குதுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மீஷோவில் சவுண்டுன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. நான் அஃபிலியேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டுங்க. சிப்லர் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்.